அடியை வேணாம்டி, ரொம்ப ஓவரா இருக்கு. அம்மாவாமே அம்மா. ஆமாமா, 10 மாசம் சுமந்து பெற்றிருக்கோம். இவன் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க எப்படி இருந்தா உண்மையாவே அம்மா ஆயிடுவானோ? டேய் சக்தி, தப்பு. ஏய், இங்க பாருடி. ஏய், உன்னதான். என்ன? ஐயோ கடவுளே, என்ன ரொம்ப சோதிக்கிறாளே. ஏய், நான் ரொம்ப நல்ல பையன்டி, இப்படி எல்லாம் நான் கிடையாது. ஆனா உன்னை பார்த்தா மட்டும் என் நினைப்பியா எங்கெங்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப சோதிக்காதடி. நானும் டேய் சக்தி. ஏய், நான் சொன்னா கேளுடி. உனக்கு என்ன பூனைக்குடி தானே வேணும்? நான் பிடிச்சி தரேன். நீ கொஞ்சம் ஒழுங்கா நில்லு, நான் பிடிச்சி தரேன். வேணும். ஏன் பூனைக்குட்டி, நானே பிடிச்சிக்கிறேன். மொபைல் கேட்க மாட்டேனே நீ. உன்ன ஏய், நான் பிடிச்சி தரேன், ஒழுங்கா நில்லடி. எதுக்கு இப்ப திட்டுற? ஏய், திட்டுறேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. நான் வேற ஏதாவது பண்ணிட்டா நீ வருத்தப்படுவடி. சொன்னா கேளுடி, புரிஞ்சுக்கோமா ப்ளீஸ். என் மனநிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல. நீ நல்ல பொண்ணுலாம், உன்னை இப்ப தனியாவும் விட்டுட்டு போக முடியாதுடி. இந்த இடத்துல நீ மட்டும் தனியா போன பிடிக்கலன்னு வெளில வந்திருக்கான். இதுக்கே உன்னை திட்டணும். சரி, இங்க பாருமா, உனக்கு குட்டி தானே வேணும், நான் பிடிச்சி தரேன். என்ன நீ குட்டி போகாத போகாத, நில்லு. நான் தான் இவ்வளவு நேரம் கூப்பிடுறேன்ல, ஓடாத, நில்லு. நல்லா தூக்கு போதுதா நமக்கு முட்டிக்கிட்டு வரும். அப்பப்பா, இந்த ரெஸ்ட் ரூம் போறதெல்லாம் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அதுலயும் இந்த ராத்திரி நேரத்துல இறந்து போறது இருக்கே, அதை விட ஒரு கொடுமை வேற எதுவுமே இல்லை. நல்லா தூங்கினே இருக்கும்போதுதான் முட்டிக்குது. என்னத்த பண்ண, போயிட்டு வந்தா அதுக்கப்புறம் தூக்கம் வரவே மாட்டேங்குது. தூக்கத்துல எழுந்துச்சிடும், அதுக்காக அடக்கிட்டு தூங்கவும் முடியாதே. அடக்கினாலும் தூக்கம் வராது. எழுந்திருச்சாச்சு, இனி போய் படுத்து எப்ப தூங்கும்னு தெரியல. சரி தூங்கும். இவ மட்டும் எப்படி நிம்மதியா தூங்குறான்? இந்த குளிருது, இவளுக்கு மட்டும் முட்டிக்கலையோ? ஒருவேளை டைப்பர் கீப்பர் போட்டிருப்பாளோ? விடிஞ்சதை கேட்கணும். அவ ஏதாவது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணா நம்மளும் இனிமே அதையே ஃபாலோ பண்ணிட வேண்டியதுதான். இந்த தூக்கத்துலலாம் எழுந்து போயிட்டு வர முடியல. போனாக்கா தூக்கம் வேற தெளிஞ்சு போயிடுது. இப்போ நான் போய் தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். நாளைக்கு முதல்ல இவகிட்ட கேட்கணும், எந்த பிராண்ட் டைப்பர் யூஸ் பண்றான்னு கேட்டு நம்மளும் முதல்ல அது ஒரு பண்டலை வாங்கி வச்சுக்கணும். இந்த எருமை மாடு நல்லா தூங்குது. ஆமா, ஸ்ரீ மேடம் என்ன பண்றாங்க? அவ்வளவு நல்லா தூங்குறாளா? ஒரு எட்டு பாத்துருவோம். ஐயோ, ஸ்ரீ ஆளை காணோம். இங்க தானே படுத்துட்டு இருந்தா, இப்ப பெட்ல ஆளை காணோம். ஒருவேளை ரெஸ்ட் ரூம் போயிருப்பாளா? எருமை, இப்ப நீ தானே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்திருக்க. அப்படி இருக்கும்போது அவ எப்படி ரெஸ்ட் ரூம்ல இருப்பா? அப்ப அவ ரெஸ்ட் ரூம்லயும் இல்ல, இங்க பெட்லயும் இல்ல, எங்க போனான்னு தெரியலையே. ஸ்ரீ எங்கடி இருக்க? கார்த்திக், நான் எப்படா உன்கிட்ட லவ் சொல்லுவேன்? சீக்கிரமா உன்கிட்ட லவ் சொல்லணும். நீ என்ன தினமும் கொன்னுகிட்டு இருக்க. எரும மாடு, இப்ப நான் உன்னை கொல்ல போறேன்டி. இங்க நம்ம கூட இருந்தவள ஒருத்தையா காணும். இவ என்னன்னா கனவுல லவ் பண்ணிட்டு இருக்கான். இப்பதான் இவளும் எருமை எழுந்து தொலைடி. ஏய் சுபி, எழுந்துருடி. கார்த்திக், நான் சொன்னது வந்துட்டியா? லவ் சொல்ல போறியா? லவ் சொன்னதுக்கு அப்புறமா என்ன தருவேன்? பிஞ்சு போன செருப்ப கையில எடுத்து தருவேன். என்ன தருவேனோ? எருமை மாடை எழுந்துச்சு தொலைடி. ஓ கார்த்திக், வெக்கமா இருக்கு. நீ எனக்கு என்ன தருவேன்னு தெரியும், ஆனா நான் அதுக்குள்ள சம்மதிக்க மாட்டேன். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஐயோ கடவுளே, இந்த இளவு எடுத்த வேற காதலுங்கிற பேர்ல என்னத்தையும் உளறிட்டு கிடக்குறாளே. என்னால தாங்க முடியலையே. இவளை எப்படி எழுப்பி தொலைகிறது? என்ன கனவுல வேற ஏதோ படம் ஓட்டுறாளா? ஐயோ, விட்டா கார்த்திக் சீனியர் கெடுத்துருவா போல இருக்கே. ரேப் பண்ணிடுவா. இவளை இதுக்கு மேல இப்படி விடக்கூடாது. இரும மாடு, கனவுல காதலை பண்ணிட்டு இருக்கான். காதல மண்ணள்ளி போடுறேன் ஈரடி. ஒருத்தைய காணும்னு பதட்டப்பட்டு போய் நின்றுட்டு இருக்கேன். கனவுல காதல். இதுல கார்த்திக் சீனியர் உனக்கு என்னமா தருவாரு? அது இப்ப வேணா, கல்யாணத்துக்கு அப்புறம். ரொம்ப நல்லவன். அவர் கொடுக்கறாரோ இல்லையோ, இவளே பிடிச்சி நச்சுன்னு கொடுத்துருவான். எவ்வளவு நல்லவ மாதிரி நடிக்கிற பத்தியா? ஐயோ, என்னை காப்பாத்துங்க. என் மேல இடி விழுந்துட்டு என்னை யாராச்சும் காப்பாத்துங்களேன். எரும மாடு, உன் மேல இடி விழலடி, நான் கொடுத்த அடிதான் விழுந்தது. அடியா? லூசு குறுமுட்டை, எதுக்கு நீ தூங்குறவ அப்ப எப்படி அடிச்சிருக்க?
ஐயோ நல்ல கனவை கெடுத்துட்டாளே. இப்பதாண்டி அந்த மனுஷன் என் பக்கத்துல வந்தான். நான் அவனும் லவ் சொல்லிக்கலாம்னு போற டைம்ல இப்படி என் காதல்ல இடி விழுந்த மாதிரி இவ்வளவு பெரிய அடியை கொடுத்துட்டேடி எருமம்மாடு. எதுக்கடி இப்படி பண்ண? கொழுப்ப பத்தியும் இவ்வளவு பெரிய அடியை கொடுத்தோம் காதல சொல்ல போகும்போது கெடுத்துட்டேனாமா. எருமம்மாடு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ இப்பதான் கனவுல காதல் பண்ணிட்டு இருக்க. எல்லோ சுக்குரு மட்டை அப்படி என்னடி நடந்துருச்சு? மோடி நிஜத்துலதான் அந்த ஆள்கிட்ட என்னால லவ்வ சொல்ல முடியலையேன்னு பார்த்தா கனவுலையும் சொல்ல விடாம கழுத்தை எடுத்துட்டியேடி. இவள பேசாம இங்கே கொண்டுடலாமா? இவள கொல்ல போறியா? ஏய் உனக்கு என்னடி பைத்தியம் கிட்ட பிடிச்சிருச்சா? நல்லா தூங்கிட்டு இருக்கவள அடிச்சு கிளப்பி கொல்ல போறேன்னு சொல்ற. என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சா? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம கோரட்டை விட்டு தூங்கிட்டு போதா குறைக்கு கனவுல காதல பண்ணிக்கிட்டு இருக்க. எரும மாடே இங்க ஸ்ரீய ஆளை காணோண்டி. பக்கத்துல படுத்திருந்த ஸ்ரீய ஆளை காணோண்டி. என்னடி சொல்ற? ஸ்ரீய ஆளை காணுமா? ஏய் பர்வீன் அவ ரெஸ்ட் ரூம்ல இருக்க போறாடி. போய் ரெஸ்ட் ரூம்ல பாரு. சொல்ல முட்டை நான் இப்ப ரெஸ்ட் ரூம் போயிட்டு தாண்டி வரேன். என்னால அடக்க முடியல தாண்டி ரெஸ்ட் ரூம் போறதுக்காகவே எழுந்திருச்சேன். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து பாக்க பெட்ல படுத்திருந்த ஸ்ரீய ஆளை காணோண்டி. ஐயோ ஸ்ரீய ஆளை காணுமா? அம்மா இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேணாம். நீ என்ன பண்ண பெட்ஷீட் இன்னும் நல்லா இழுத்து போத்திக்க. நானும் பக்கத்துல பெட்ஷீட் போத்திட்டு படுத்துக்கிட்டு உனக்கு இது போல கதை சொல்றேன். நீ கேட்டுக்கிட்டு நீ ஒரு பக்கம் தூங்கு, நான் ஒரு பக்கம் கதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரியா? இப்படி நம்ம தூங்கிட்டா ஸ்ரீயை யார் தேடுவா? கொழுப்ப பத்தியும் இந்த குந்தோனிக்கு. ஏண்டி நான் கடுப்புல சொல்லிட்டு இருக்கேன், நீ அது சீரியஸா வரை கேட்டுட்டு இருக்கியோ? எரும மாடே நான் என்ன உனக்கு கதையா சொல்லிட்டு இருக்கேன்? படுத்த மணிக்கு கேட்டுட்டு இருக்கேன். எழுந்துறடி. சரி சரி கோவப்படாத சுபி. நீ படுத்தபடியே கதை கேட்டுட்டு இருக்கியடி. அவ கோவப்படாம என்ன பண்ணுவா? ஏடி எழுந்திருக்கிறேன். எழுந்து போடி. அவ எங்க போனான்னு தெரியல. வெளியில எங்க காரிடர்ல இருக்காளா பாப்போம். அவ எங்க போனான்னு தெரியல. இப்ப கார்த்திக் சீனியருக்கு சக்தி சீனியருக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான். நம்ம ரெண்டு பேரும் எழுந்து வாடி. முதல்ல அவளை போய் தேடுவோம். ஐயோ இவங்க ரெண்டு பேர்கிட்ட மாட்டணும் அவ்வளவுதான். என்னமோ நம்மளே கொண்டு போய் ஸ்ரீயை தொலைச்சிட்டு வந்த மாதிரியே பண்ணுவானுங்களே. இருடி வரேன். ஏய் இங்க பாருடி. இப்ப நான் சொல்றது கேப்பியே கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். அடி போவி கேட்க மாட்டேன். நமக்கு நேரவே சொல்றாளு. அப்ப பயப்படுறதுலாம் சும்மாவும். சரி இவளா அவள மாட்ட நான் சொல்றான். நீ இப்ப பாரு நீ என்ன பண்ற? சக்தி என்ன பண்ற நீ? சக்தி அது ஏன் போன குட்டி கூடு. நான் என்ன பிடிக்க வந்தேன். நீ எதுக்கு இப்ப பிடிச்சு வச்சிருக்க? அது கூடு. உன்னை பிடிச்சி வைக்க முடியல. அதான் பூனை குட்டியை பிடிச்சி வச்சிருக்கேன். உன்னையும் பிடிச்சி வைப்பாண்டி. இனிமே எனக்கு இதான வேலையே. சக்தி கூடு. பூனை குட்டி கூடு. அது பாவம். அது கூடு. அதுக்கு பசிக்குது. அது ரொம்ப நேரமா எதுவும் சாப்பிடலாம். அதை என்கிட்ட கூடு. ஓ ஆமாண்ணா மேடம் தானே இதோட அம்மா. அப்போ நீங்க தான் சாப்பாடு ஊட்டி விடணும். சரி இப்போ பூனை குட்டி உனக்கு வேணும் அப்படிதானே? ஆமா கூடு. என்கிட்ட கூடு. கண்டிப்பா கொடுத்தேன்டி. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன சக்தி? ஒன்றும் இல்லை சிம்பிள் தான். நீ என் பக்கத்துல வந்து என்கிட்ட நெருக்கமா வந்து என் கையில இருக்க பூனை குட்டியும் நீ என் கையில இருந்து வாங்கிக்கணும். வாங்கிக்கா வா. சக்தி இல்ல நீ பூனைக்குட்டி கீழே விடு. நான் பிடிச்சுக்கிறேன். நீ இவ்வளவு நேரம் கீழே தானே இருந்தது. உன்னால பிடிக்க முடிஞ்சதா? உன்னால முடியலதான். இப்ப நான் பிடிச்சி வச்சிருக்கேன். உனக்கு பூனைக்குட்டி வேணுமா வேணாவா? வேணும். அப்ப நான் சொன்ன மாதிரி பக்கத்துல வந்து நெருக்கமா வந்து வாங்கிக்க. சக்தி பூனைக்குட்டி வேணும்னா இதான் வழி. வேணா விடு நான் கொண்டு போறேன். எனக்கு வர தூக்கம் வருது. சரி நான் போறேன். போகாத. அப்போ பக்கத்துல வரியா? நான் வந்தா நீ உடனே பூனைக்குட்டி கொடுத்துருவியா? நீ பக்கத்துல வந்ததும் நான் உடனே கொடுத்துடணுமா? பக்கத்துல வாடி. அப்புறம் தானே இருக்கு. அதுக்கு என்ன உடனே கொடுத்துட்டா போகுது. நீ பக்கத்துல மட்டும் வாங்க. எப்படி கொடுக்குறேன்னு பாரு. லட்சணம் கொடுப்பேன் வா. என்ன சொன்ன? பூனைக்குட்டியை கொடுப்பேன்னு சொன்னேன். நீ பக்கத்துல வந்ததும் பூனைக்குட்டி எப்படி கொடுப்பேன்னு சொன்னேன். வா 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 வந்து வாங்கிக்க. டைம் ஆகுது. எனக்கு தூக்கம் வருது. சரி நீ பக்கத்துல வந்தது உடனே கொடுத்துரு. சரியா? நீ முதல்ல வாடி. எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். சீக்கிரம் வாடி. சரி வாடி பக்கத்துல. வரேன். பர்வீன் இவ எங்கடி போனா? எல்லா இடமும் தேடியாச்சு. ஆளையே காணோம். ஐயோ இவர்
ராத்திரிக்குள்ள கிடைச்சிருவாளாடி? என்னது ராத்திரிக்குள்ள கிடைச்சிருவாளவா? எரும மாடே, அவ இப்பவே கிடைக்கணும்டி. இல்லன்னா நம்ம தலை அவ்வளவுதான் பாத்துக்க. இவ எங்க போனான்னு தெரியலையே. ஓ குசுமி, எங்கன்னா அமைதியா இருக்காளாடி? ஏதாவது ஒரு வேலை பண்ணிடுறாடி. நம்மள வீதியிலேயே வச்சிருக்காடி இவ. ஐயோ, வீதியில பேதி கீதி ஆயிடுமோன்னு பயமா இருக்குடி. சீ, நான் எதுக்கு கொஞ்சம் தள்ளியே நிக்கிறேன். எருமை, ரொம்ப ஓவரா பண்ணாத. நமக்கு மட்டும் இப்ப ஸ்ரீ கிடைக்கலாம், எனக்கு மட்டும் இல்ல உனக்கு சேர்ந்து தாண்டி புடிங்கி நடிக்கும் பாத்துக்கிட்டு. அட ஆமால, இப்ப என்ன தாண்டி பண்றது? இவ்வளவு எல்லாரும் தேடியாச்சு, இவ்வளவு ஆளே காணுமே. அத பக்கத்துல வந்துட்டேனே கூட. ஏய் நித்து, இங்கதான் எங்கேயோ ஸ்ரீயோட குரல் கேக்குதுடி. இது இங்கதான் எங்க இருக்கான்? ஆமாடி, எனக்கு கூட கேட்டுச்சு. இங்கதான் எங்க இருக்கான்னு நினைக்கிறேன். வா பாப்போம். சுபி, அங்க பாடி. இங்க என்னடி நடக்குது? எங்கடி? குறுமுட்டை அங்க பாடி, நேரா பாரு. அடி பாவி, இவள எவ்வளவு இடமா தேடிட்டு வரும். இது எங்க வந்து நிக்கிறான்? பர்வீன், இவளோட அண்ணனை தேடி வந்திருப்பா. இருடி, இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து அதை வச்சு சொல்றேன் என்ன நடந்திருக்கோன்னு. கொஞ்சம் டைம் கொடு. சரிடி, கொடு சக்தி. அதான் வந்துட்டேன்ல. நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ணிருக்கான்? நான் சொன்னது என் பக்கத்துல நெருக்கமா வந்து வாங்கிக்கன்னு சொன்னேன். இதுக்கு பேர் தான் நெருக்கமா வரதா? என்னடி சுபி, என்னென்னமோ நடக்குது போல இருக்கு. இரு, உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது. கொஞ்ச நேரம் இரு, முழுசா பாப்போம் என்ன நடக்குதுன்னு. எருமமாடு, அங்க பாரு என்ன நடக்குதுன்னு. என்ன புரியணும்? நெருக்கமா வந்து வாங்கிக்கன்னு. வா. வந்துட்டேன் கூட. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உனக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா? நெருக்கமா வந்து வாங்கிக்கன்னு. நெருக்கமானா என் பக்கத்துல என்ன டச் பண்ற மாதிரி வந்து வாங்கிக்கன்னு. இல்ல வேணாம், நீ இப்படியே கொடு. அத பக்கத்துல தானே நிக்கிறேன், நீ கொடு. மியா குட்டி கொடு. ஏய், நெருக்கமா வரலனா பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பக்கத்துலயாவது வாடி. இல்ல, எனக்கு தூக்கமா வருது. நீ சீக்கிரம் பூனை குட்டியை கொடு. அச்சோ, என் செல்ல குட்டிங்க. ஒரு பூனை குட்டியை தூக்க இன்னொரு பூனை குட்டி வந்திருக்கு. இந்த சக்தி விளையாடுனது போதும், இதுக்கு மேலே விளையாட வேணாம். அவளுக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சு. நாளைக்கு நம்ம கிளம்பணும், ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும். அவ போய் கொஞ்ச நேரம் தூங்கட்டும், கொடுத்து விடுவோம். ஏய், இந்த டைம் நான் சொன்னதை நீ செய்யலாம். சரி, உனக்கு தூக்கம் வந்துருச்சுன்றதுனால பூனை புடன் கொடுக்குறேன், புரியுதா? பூனை குட்டி வந்து உன் பூனை குட்டியை வாங்கிக்க. வா. தேங்க்ஸ் சக்தி, கொடு. இந்தடி வாங்கிக்க. வாங்கிட்டு போய் சீக்கிரம் தூங்கு, சரியா? சக்தி. ஏய் ஸ்ரீ, கொண்ட சுடர் விழியா திக்கி திக்கி வந்த சிறுமொழியா எது எது என்னை எடுத்தது நீ சொல்லடி. 8 மில்லிமீட்டர் புன்னகையா முத்துப்பற்கள் சிந்தும் முதல் ஒளியா எது எது என்னை எடுத்தது நீ சொல்லடி. முகத்தில் இருந்த பிள்ளை குறும்பா மூடி கிடந்த ஜோடி திமிரா என்ன சொல்ல இப்படி சொல்ல எதுகமோனா கைவசம் இல்ல. ஏய் ஸ்ரீ, ஸ்ரீ என்னம்மா, என்னாச்சு? இடி இடிக்குது, எனக்கு பயமா இருக்கு. சரி, ஏறி நின்னுடுச்சு. நீ ரூமுக்கு போ. நீ ரூமுக்கு போய் பாடு. நின்னுச்சா? நின்னுடுச்சுமா, நீ பாரு. ஏய், நின்னுச்சா? வெளியில இருக்கிறது நின்னுடுச்சு. என் மனசுக்குள்ளதான் இடிச்சிட்டு இருக்கு. ஆமா, இங்க என்னடி நடக்குது? வசனமே இல்ல, ஆனா என்னமோ நடக்குது. எனக்கு ஒண்ணு புரியலடி. அடி எருமை, வசனமா முக்கியம், படத்தை பாருடி. செம்ம சீன் போயிட்டு இருக்கு, இப்ப போய் வசனமா? இந்த சீன் இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடி. நம்ம ஸ்ரீயே போய் சீனியர அம்மம்மா, அதனாலதான் இடி இடிச்சு மழை வருதோ? அடி லூசு, இடி இடிச்சனால ஸ்ரீ இப்படி பண்ணாலே.
ஏய், ஸ்ரீ, நான் நான் உன்கிட்ட ஏய் சுபி, அநேகமா சீனியர் இப்ப லவ் சொல்ல போறான்னு நினைக்கிறேன். ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. நான் சீனியரை என்கரேஜ் பண்ண போறேன். சீனியர் கம் ஆன், சீனியர் கம் ஆன் கம் ஆன். ஆமாண்டி, இப்ப இங்க அந்த சீன் தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட் டி, நீ என்கரேஜ் பண்ணு. ஸ்ரீ, அது வந்து ஏய், அது சீனியர் கம் ஆன் சீனியர். அதான் அதேதான், உங்களால முடியும் சீனியர். கம் ஆன், சொல்லிடுங்க சீனியர், சொல்லிடுங்க. ஸ்ரீ, ஐயோ கடவுளே, அன்னைக்கு ஷர்மிகிட்ட அசால்ட்டா வந்தது, இவகிட்ட என்னால சொல்லவே முடியல. டி சக்தி எப்படியாவது சொல்லிடுறோம். ஸ்ரீ, ஏண்டி சீனியர் என்ன வாயில காத்தடிக்கிறாராடி? காத்து மட்டும் தான் வருது, ஐ ஐன்றாரு தவிர அதுக்கு அடுத்த வார்த்தை மறந்துச்சாடி. ஆமா, உங்க அண்ணன் நல்லா படிப்பாருன்னு ஐ லவ் யூங்கிறது சொல்ல தெரியாது அவருக்கு. ஆமாண்டி பர்வீன், நானும் அதான் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா அண்ணன் வாயில இருந்து காத்து மட்டும் தான் வருது, வார்த்தையே வரல. அண்ணன் சொல்லணும், ஐ லவ் யூ அப்படி சொல்லணும். ஐயோ கடவுளே, சுபி, நான் சீனியர் என்னமோ நினைச்சேன். ஐ லவ் யூங்கிற வார்த்தையே இப்படி காத்தடிச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை உங்க அண்ணனுக்கு ஏபிசிடி தெரியாதோ? இருடி, அண்ணன் எப்படியாவது சொல்லிடும். ஐயோ அண்ணா சொல்லணும். ஐயோ, நம்ம வேற தெரியாம தும்மி தொலைச்சிட்டோமே. இவ வேற நம்மள திட்டியே தீத்துருவாளே, பாரபட்சம் பார்க்காம திட்டுவாளே. எருமை மோடு, இங்க பாருடி எருமை, அடிய பிசாசு ஒன்னொன்னும் வச்சுக்கிட்டு இப்ப என்ன பாக்குறியா இல்லையாடி? போதும் 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 நிறுத்தி, காது கொடுத்து கேட்க முடியல. ஏண்டி தெரியாம தும்மல் வந்துருச்சுடி. தெரியாம வந்ததா? ஏற்கனவே அங்க சீனியர் வாயில காத்தடிச்சிட்டு இருக்காரு. எப்படியாவது வார்த்தை வாயில் வழியா வந்துருன்னு நானும் காத்துக்கிட்டு இருந்தா, நீ மூக்கு வழியா தும்மலை வச்சு மொத்தத்தையும் சுத்தி எடுத்து விட்டுட்டியேடி. இந்த வந்து எப்ப இங்க வந்தது? நல்ல வேலை டி சக்தி, எதுவும் நடக்கலாம், எதுவும் சொல்லலாம். நம்ம ஊருக்கு போய் பொறுமையாவே சொல்லிப்போம். சுபின், பர்வீன். சீனியர், என்ன சீனியர், இந்த நைட் டைம்ல ஸ்ரீகிட்ட ஏதோ டீப் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது போல இருக்கே. நாங்க ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? அதான் பண்ணிட்டீங்க, அப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு ஒரு கேள்வி. சரி ஓகே, வந்தது ஒரு வகையில நல்லதுதான். சுபி, பர்வீன், இவளை கூட்டிட்டு ரூமுக்கு போங்க. இவன் நைட் டைம்ல உள்ளாத்திட்டு இருக்கான், வெளியில வர விடாம டோரை நல்லா லாக் பண்ணி வைங்க. கூட்டிட்டு போங்க. ஆமாண்ணா, தூங்கி இருந்துச்சு பார்த்தா இவ்வளவு ஆளை காணும். அதான் இவ்வளவு தேடிட்டு இங்க வந்தோம். இங்க வந்தா வசனமே இல்லாம இவ்வளவு நேரம் படம் ஓடிட்டு இருந்ததா, நாங்களும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சோம். ஆனா பாரு, தெரியாம தும்மல் வந்துருச்சுண்ணா. இப்பதான் தும்மல் வரணுமா? இப்பதான் கொஞ்சம் ஓகேவான மாதிரி இருந்தது, அதுக்குள்ள போட்டுக்கிச்சு. சரி பரவாயில்ல, எப்ப கிடைக்கணும்னு இருக்கும் அப்பதானே கிடைக்கும். சரிம்மா பரவாயில்ல. ஏய் இங்க பாருடி. என்ன? ஐயோ இவ கண்ணை பார்த்தாலே வேற மாதிரி ஆகுது. ஒன்றும் இல்லம்மா, நீ ரூமுக்கு போ. இதோட ரூம் விட்டு வெளியில வந்தா நான் நானாவே இருக்க மாட்டேன்டி. ரூமுக்கு போடி. சரி. ரூமுக்கு போ. இதோட வெளியில வந்தா மொபைல அடிச்சிடும் பாத்துக்க. சுபி, சீனியருக்கு கடிக்க கூட தெரியுமா? அண்ணன் காதல விழ போதுடி, அமைதியாரு. இது என்னடி, அவர் மட்டும் நம்ம காதல விழற மாதிரி சொல்லுவாராமா, நம்ம மட்டும் அவர் காதல விழற மாதிரி டவுட் கேட்க கூடாதா என்ன? மூடி வைத்த அழகை அடி மூச்சு முட்ட பிறக்க மனம் தத்தடித்து தவிப்பதென்ன? ஓ மாமா தவிக்கிற மடி பிச்சை கேட்கிற மனச தாடிய மணிக்குயில அக்கறை சீமையில் இருந்தோ கைவிர திருடு நினைக்கிறேன். சக்தி, நீ இந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் ரொம்ப பயந்தேனோ, அந்த வார்த்தையை அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டானா? என்ன சொன்ன? பிரேக்கப்பா?
நீ நினைச்ச லவ் பண்றதுக்கும் நினைச்சா பிரேக்கப் பண்றதுக்கும் நான் என்ன தொலையாட்டி பொம்மைன்னு நினைச்சியா? நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டா நான் சும்மா விட்டு வேணாம். அப்படியெல்லாம் விட மாட்டேன் சக்தி. என்ன சொன்ன? எனக்கு உனக்கு செட் ஆகாதா? என் கேரக்டருக்கு உன் கேரக்டருக்கு ஒத்து வராதா? கேரக்டர் பார்த்தாடா லவ் பண்ண? என் அழகை பார்த்து தானே லவ் பண்ண. இப்போ என்ன வந்துச்சா உனக்கு? நானும் அழகை பார்த்து தான் லவ் பண்ணேன். நீ என்ன லவ் பண்ணலனதும் நானும் உன்னை விட்டு வேணாம். எனக்கு சக்தி வேணும். சக்தி எப்பவும் எனக்கு மட்டும்தான். ஹோல் காலேஜ் இவன் நமக்கு காதலனா வர மாட்டானா, இவன் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா, இவன் நம்மளை லவ் பண்ண மாட்டானான்னு ஹோல் காலேஜ் உன்னை பார்த்து நினைச்சிட்டு இருக்கேன். அப்படிப்பட்டவன் என்ன தேடி வாண்டடா வந்து ஷர்மி நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லும்போது எனக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை தெரியுமா? ஆனா இப்ப என்னடானா உனக்கும் எனக்கு செட் ஆகாது, உன் கேரக்டர் வேற என் கேரக்டர் வேறன்னு பிரேக்கப்னு சொல்லிட்டு போன. நீ இப்படி சொல்லிட்டு போயிட்டா நான் விட்டு வேணும். அப்படியெல்லாம் நான் உன்னை விட்டுட்டு எங்க நான் நல்லா இருன்னு போயிடுவேன்னு நினைக்கிறியா? உன்னை விட மாட்டேன் சக்தி. என்கிட்ட நீ வந்து உன் லவ்வா சொல்லியிருக்க. நீ ஒன்னும் சேர்ந்து காதலிச்சிருக்கோம், லவ் பண்ணியிருக்கோம். நீ சொன்னதும் நான் ஒதுங்கி போயிடுவேனா? அப்படிலாம் போக மாட்டேன்டா. நேற்று வரைக்கும் உனக்கு என்ன பிடிச்சிருந்தது, இன்னைக்கு உனக்கு அந்த ஸ்ரீயை பிடிச்சிருக்கான். ஏன் இதுக்கு முன்னாடி உனக்கு அந்த ஸ்ரீயை பிடிக்கலையா? இதுக்கு முன்னாடி அவன் பின்னாடி தானே சுத்திட்டு இருந்தா. அப்ப பிடிக்காத ஸ்ரீ என்ன நீ லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவனை பிடிக்குதுன்னா இல்ல, நீ இதை வேணும்னு பண்ற. எனக்கு தெரியும் சக்தி, வேணும்னு பண்ற. என்னை விட அந்த ஸ்ரீ எந்த வகையில அழகா இருக்கான், நான் எந்த வகையில குறைஞ்சிட்டேன். ஏய் ஸ்ரீ, எனக்கு தெரியும்டி, இவ்வளவு நீ பண்ண வேலை தான் எனக்கு நல்லா தெரியும். ஒண்ணுமே தெரியாத சின்ன பப்பா மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தேன்னா, ஆனா எப்படி ஓம மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு சக்தி உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டேன். என்னென்னமோ பண்ணி அவனை மயக்கிட்டேன்னா, அவனை மயக்கி இப்போ உன் பின்னாடி வர வச்சுட்டேன்னா, நினைச்சதை சாதிச்சுட்டேன்னா, எனக்கானவனை என்கிட்ட இருந்து அபகரிச்சுட்டேன்னா விட மாட்டேன் ஸ்ரீ, விடவே மாட்டேன்டி. சக்தி உன்னை காதலிப்பான், நான் தூரம் நின்று வேடிக்கை பார்ப்பேனா? அது ஒரு காலம் நடக்காதுடி. ஏன் சக்தி ஏன் கண்ணு முன்னாடி உன்னை காதலிச்சது தெரியுமா? உன் தொகுல் மேல கையை போட்டுட்டு உன் கூட தெரியுமா? இதெல்லாம் நான் பார்க்கணுமா? நீங்க 2 பேரும் ஜோடியா சுத்துவீங்க, நான் தூரம் நின்று பார்க்கணுமா? அப்படியெல்லாம் பார்க்க மாட்டேன்டி. அப்படியெல்லாம் அவனை உன் பின்னாடி சுத்தவும் விட மாட்டேன், நீங்க 2 பேரும் சேர்ந்து காதலிக்கவும் விட மாட்டேன்டி. ஸ்ரீ, உன்னை சும்மா விட மாட்டேன்டி, சும்மா விடவே மாட்டேன். என் சக்தி எனக்கு தான், எனக்கு என் சக்தி வேணும். அவனை கண்டிப்பா நான் விட மாட்டேன், அவன் எனக்கு தாண்டி. ரகு, நீயா? நீ என்ன இந்த டைம்ல? ஆமா ஷர்மி, நானே தான். நீ இப்போ வருத்தத்தில் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் உனக்கு ஆறுதலாக நான் இருக்கலாமேன்னு வந்திருக்கேன். புரியலாம்? சக்தி உன்னை பார்த்து இனி உனக்கு எனக்கும் செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னது நானும் கேட்டேன் ஷர்மி. ஆமா ரகு, அவன் இந்த வார்த்தை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் எதிர்பார்த்தேன். அவன் என்கிட்ட இந்த விலகி போகும்போதே தெரிஞ்சிருச்சு அவன் கண்டிப்பா என்ன பிரேக்கப் பண்ணிடுவான்னு. ஆனா அவன் என்ன பிரேக்கப் பண்ணக்கூடாது, இந்த வார்த்தையை அவன் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அவன் என்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லிட்டான். அதுக்காக என்னால் அவனை விட முடியாது ரகு. இனிமே உன்னால என்ன பண்ண முடியும்? அதான் அவன் உன்னை பிரேக்கப்னு சொல்லிட்டானே. உன்னை பிரேக்கப்னு மட்டும் சொன்னா பரவாயில்லையே, அந்த ஸ்ரீயை விரும்புறேன்னு உன்கிட்டயே சொல்லிட்டு போறானே. உனக்கும் அவளுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிட்டு போறான். சக்தி தானே என்ன பிரேக்கப்னு சொன்னா, நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லலையே. ஷர்மி, இனிமே நீ சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் உன் முகத்துக்கு நேரா எனக்கு உனக்கும் செட் ஆகாதுன்னு உன் முகத்துக்கு நேரா சொல்லிட்டு நான் இப்போ ஸ்ரீயை தான் விரும்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டானே. இனிமே உன்னால என்ன பண்ண முடியும்? இனி என்ன பண்ணலாம்னு இருக்க? என்ன பண்ணலாமா? இனிமேதான் ஏன் ஆட்டம் ஆரம்பம். சக்தி எனக்கு தான், எனக்காக பிறந்தவனா சக்தி. வேற எவளுக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவன் எனக்கு மட்டும்தான். என்னதானே அவன் முதல்ல விரும்புறேன்னு சொன்னான். அப்படி இருக்கும்போது அவளை நான் வேற ஒருத்திக்கு விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பேனா? சக்தி எனக்கு கிடைக்காததுக்காக நான் என்னையே கொடுக்க தயாரா இருந்தேன். அப்படிப்பட்டனா அவளை விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பேனா? விட மாட்டேன் ரகு. சக்தி எனக்கு தான், கண்டிப்பா சக்தி எனக்கு மட்டும்தான். அப்படியெல்லாம் அவனை விட்ட முடியாது. ஷர்மி, இனி உன்னால என்ன பண்ண முடியும்? நீ இப்படியெல்லாம் பேசிட்டா சக்தி உனக்கு திரும்பி வந்துடுவானா? நீ இன்னமும் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. என்ன பண்ண, பாவம் தானே. எனக்கு உன் நிலைமையை நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி விடு, இனி உனக்கு சக்தி கிடைக்கிறதெல்லாம் கனவுல கூட நடக்காத ஒண்ணு. இனிமே நீலாம் அவங்க 2 பேரும் ஜோடியா சுத்துறத நீ தூரம் நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ரகு, என்ன ரகு,
நீ எப்படி சொல்ற? உனக்கு தெரியும்ல நான் சக்தி எந்த அளவுக்கு விரும்புறேன்னு உனக்கு தெரியும்ல. அவளை அடையறதுக்காக நான் எந்த எல்லைக்கு போனேன்னு உனக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட எப்படி சொல்ற? அவங்க 2 பேரும் ஜோடியா சுத்துவாங்க, நான் தூரம் நின்று பார்க்கணுமா? அது இப்பெல்லாம் எப்பவும் நடக்காது. ஷர்மி, நீ இப்படியெல்லாம் கோவப்பட்டுட்டா இப்ப நடந்தது எல்லாம் மாறிடுமா? கோவப்படுறதுனால எதுவும் மாறாது. நீ நீ நடந்துக்கிறதுல தான் என்ன மாறணும் மாறக்கூடாதுன்னு இருக்கு தெரியும்ல. இப்ப நீ கோவப்படணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல, புத்திசாலித்தனமா யோசிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். என்ன ரகு சொல்ற? உண்மையை தான் சொல்றேன் ஷர்மி. இப்படி நீ கோவப்பட்டுட்டே இருந்தா கடைசி வரைக்கும் கோவப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். என்னைக்குமே உன்னால சக்தியை அடையவே முடியாது. பார்த்தலாம், அந்த ஸ்ரீ எதுவுமே பண்ணலாம். ஆனா சக்தி எப்படி தான் பக்கம் இழுத்துட்டா பத்தியா? அவள மாதிரி இருக்கணும். புரியல? சாதுவா இருக்கிற மாதிரி நடிச்சு எப்படி அந்த சக்தியை தான் பக்கம் இழுத்துக்கிட்டா பத்தியா? ஆமா ரகு, ஒன்னும் தெரியாதவ மாதிரி இருந்து என்கிட்ட சக்தியை விட்டுட்டு தூரம் போயிடுவேன்னு சொல்லி, ஆனா இப்போ சக்தியை தான் கைக்குள்ள போட்டுக்கிட்டாளா? அவளை சும்மா விடவே மாட்டேன். இனிதானே இருக்கு அவளுக்கு. போன சக்தி என் பக்கம் திரும்பி வருவான், வர வைப்பேன். அதுவும் இந்த ஸ்ரீயை வச்சு அவனை என் பக்கம் வர வைப்பேன். வச்சு காட்டுறேன். நீ பார்க்கதானே போற ரகு. அதை பண்ணு ஷர்மி. இதைதான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். உன்னை விட்டு போன சக்தி திரும்பி உன் பக்கம் வரணும். அந்த ஸ்ரீ பின்னாடியும் அவன் போகக்கூடாது. அந்த ஸ்ரீயை அடியோட அவன் வெறுக்கணும். அந்த மாதிரி பண்ணு. கண்டிப்பா பண்ணுவேன் ரகு. ஸ்ரீ பின்னாடியா போயிருக்கான். அந்த ஸ்ரீயை வச்சு சக்தி என் பக்கம் கொண்டு வருவேன். என்ன பிரேக்கப்னு சொன்ன சக்தி என்ன மன்னிச்சிரு ஷர்மி. நான் தெரியாம நான் ஸ்ரீ பின்னாடி போயிட்டேன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பேன். முதல்ல இதுக்கான வேலையை பாரு. கண்டிப்பா பாக்குறேன். ஆமா ரகு, உனக்கு எப்படி இவ்வளவு அடி? என்னாச்சு? உனக்கு எப்படி இந்த அடியில பட்டது? என்ன ஆச்சம்? எல்லாத்துக்கும் காரணம் உனக்கு விரோதியா இருக்காலும் அவளேதான். அந்த ஸ்ரீயால தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை. அந்த ஸ்ரீயால மட்டும்தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை. அவளை நானும் சும்மா விட மாட்டேன். அவளை மட்டும் இல்ல, இந்த ஒவ்வொரு அடிக்கும் காரணமானவனு கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். ஏண்டா என் மேல கைய வச்சோன்னு அவனை நான் ரொம்ப வருத்தப்பட வைப்பேன் ஷர்மி. அவனை என்ன பண்ண போறேன்னு பாரு. ரகு, எனக்கு புரியல. உனக்கு இந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு. என்னன்னு கேட்டா ஸ்ரீ காரணம்னு சொல்ற. அவ என்ன பண்ணா? உனக்கு எப்படி இந்த மாதிரி அடிபட்டது? எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு ரகு. நாளைக்கு நம்ம காலேஜுக்கு போயிடுவோம்ல, அங்க வச்சு உனக்கு புரிய வைக்கிறேன். எனக்கு இப்படி அடிபட்டதுன்னு அங்க வச்சு புரிய வைக்கிறேன். எனக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்தவன நான் சும்மா விட மாட்டேன். நம்ம காலேஜில் வச்சு அவனை நான் அவமானப்படுத்தலாம். என் பேரு ரகு கிடையாது. அந்த ஸ்ரீயையும் சும்மா விட மாட்டேன். சரி, ஏதோ பண்ணு. ஆனா இந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு என்னன்னு கேட்டா சொல்லவும் மாட்டேங்கிற. சரி, மார்னிங் சீக்கிரம் கிளம்பணும். நான் போய் படுக்கிறேன். ஷர்மி, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். கேளு ரகு. இல்ல, நேற்று நீ அந்த டேப்லெட்டை சக்திக்கு கொடுத்ததுன்னு? அதை ஏன் கேட்குறேன்? எல்லாம் பக்காவா பிளான் போட்டு 80% எல்லாம் முடிச்சிட்டேன். பாக்கி 20% என் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து எனக்கு எடுத்துட்டாளுங்க. என்னை சக்தி கிட்ட இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு கொஞ்ச நேரம் விட்டுருந்தா எனக்கு சக்திக்கு நேற்று நைட்டே எல்லாம் முடிஞ்சிருக்கும். இப்ப சக்தி இந்த வார்த்தையை சொல்ற அளவுக்கு நான் விட்டுருக்க மாட்டேன். நேற்று அவன் எனக்கானவன வாயிட்டு இருப்பான். ஆனா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. உனக்கு இப்படி ஒரு பிளான் போட்டு கொடுத்தது காரணமே அந்த ஸ்ரீயோ இங்க வச்சு நான் அடையணும்னு நினைச்சதான். ஆனா என் பிளான்லயும் மண்ணள்ளி போட்டுட்டாங்க. ச்சே, எல்லாம் உன்னால வந்துதுடி. நீ கோட்டை விட்டதுனால எனக்கு இப்ப இந்த நிலைமை. அதுக்காக நான் சும்மா இருந்துட மாட்டேன், விட மாட்டேன். ஸ்ரீ, நீ எனக்கு தாண்டி. டேய், உன்னை விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன்டா.